ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்காக இருக்கவங்களுக்கு சீக்கிரம் 3 முடிச்சு பாக்கியம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள நாகரை வலம் வந்து கருவறையில் இருக்கும் அம்பாளையும் சிவபெருமானையும் தரிசித்து அம்பாளிடம் மஞ்சள் கயிறை வைத்து மனமுருக வேண்டிக் கொண்டு அதை அம்பாள் சன்னதிக்கு முன்புள்ள இரும்பு கம்பியில் கட்டுவார்கள். அதற்குன்னு ஒரு தனியான நம்பரும் கொடுத்துருவாங்க. அம்பாளின் அனுகிரகத்தால் அவர்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடைபெறுகிறது. நன்றி செலுத்தும் விதமாக அம்பாளை வந்து வணங்கி செல்கின்றனர். இந்த கோவில் எங்கே இருக்குது, அது எப்படி போகலான்னு நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் அமைந்திருக்கும் ஊர் மணமுடிச்சநல்லூர். சென்னை தாம்பரத்துலேருந்து காஞ்சிபுரம் செல்லும் சாலையிலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. கடந்த நூற்றாண்டு வரை இந்த ஊரினுடைய பெயர் மணமுடிச்சநல்லூர்ன்ற பெயரில் இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த ஊரினுடைய பெயர் மருவி மாறியிருக்கு. இந்த ஊருடைய இப்போதைய பெயர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஊர் முடிச்சூர் தாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த கோவில் 1300 ஆண்டு பழமை வாய்ந்த கோவில். இந்த கோவிலுடைய குளம் எவ்வளவு பெருசாக இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய தாமரை குளமாக இருக்குது. சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இந்த குளத்துக்கு. ஆனால் நல்ல பெரிய குளமாக இருக்குது. இந்த கோவில் சிவன் கோவில் மட்டும் இல்லாமல் சிவா விஷ்ணு ஒற்றுமையை காட்டும் விதமாக இந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு பெருமாள் சன்னதியும் இருக்குது. பெருமாள் சன்னதிங்கிறத விட பெருமாள் கோவிலே இருக்குது. ஒரே நுழைவாயில்ல 2 கோவில்கள், ஒன்று சிவன் கோவில், மற்றொன்று பெருமாள் கோவில். சென்னை நகரத்தின் நெரிசல்களிலிருந்து விலகி மிகவும் ஏகாந்தமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்குள்ள நுழையும் பொழுதே மன அமைதி பெறுது. கோவிலை பார்க்கும் பொழுது மன நிம்மதியும் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போவோம். குளத்தின் ஒரு புறம் கோயிலும் மற்றொரு புறம் வேத பாடசாலையும் இந்த இக்கோயிலின் கீர்த்தியை மேலும் பறைசாற்றுகிறது. அந்த பாடசாலையின் பெயர் சிவசக்தி சிவாகம சமஸ்கிருத வித்யாலயா ட்ரஸ்ட்னு பெயர். கோயிலின் அருகிலேயே பாடசாலை இருப்பதால் முக்காலமும் சிவபெருமானின் காதில் வேத கோஷங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். இவர்தான் நம் முடிச்சூரின் நாயகர் பீமேஸ்வரர், நாயகி அம்பாள் வித்யாம்பிகை. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு இருக்குது. அது இந்த நந்தி தேவர் தான். இங்குள்ள பல சிலைகள் சந்திரகாந்த கல்லால் ஆனது. சந்திரகாந்த கல் வந்து மிகவும் விசேஷமானது. இந்த நந்தி சிலையை தட்டும்போது மணியோசை சத்தம் கேட்கிறது. இந்த கோவிலில்தான் காமேஸ்வரனும் வாசுகியும் திருமணம் செய்து கொண்டதாக ஒரு வரலாறு உண்டு. அந்த கதையை பற்றி இப்போ பார்க்கலாம். காமேஸ்வரன் ஒரு பரம சிவபக்தர். இவர் ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடித்து இங்கு ஒரு சிறிய சன்னதியில் வைத்து அதை வழிபட தொடங்கினார். விஸ்வாமர் என்ற மற்றொரு நபரும் அதே கிராமத்தில் தனது வளர்ப்பு மகளான வாசுகியுடன் இங்கு வாழ்ந்து வந்தார். காமேஸ்வரரும் வாசுகியும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினர். ஆனால் விஸ்வம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். காமேஸ்வரனும் வாசுகியும் சிவபெருமானிடம் மனதார வேண்டிக் கொண்டனர். சிவபெருமான் அவர்களுக்கு உதவ கோயிலின் குருக்கள் வேடத்தில் தோன்றி விஸ்வாமரிடம் காமேஸ்வரனையும் வாசுகியையும் கோயிலுக்கு அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். விஸ்வாமரால் குருக்களின் வார்த்தையை மீற முடியவில்லை. அவர்களை சன்னதியில் திருமணம் செய்து வைத்தார். சிவனும் பார்வதியும் அவர்கள் முன் தோன்றி அவர்களை பார்த்து மந்திரத்தால் ஈர்க்கப்பட்ட தம்பதியினருக்கு ஆசீர்வதித்தனர். எனவே இந்த இடம் மணமுடிச்சநல்லூர் என்று அழைக்கப்பட்டது. இதுதான் மணக்கோலநாதர் சன்னதி. இங்கு அம்பாளும் சிவபெருமானும் திருமண கோலத்தில் சிறிய திருவுருவமாக காட்சியளிக்கின்றனர். காமேஸ்வரன் வழிபட்ட சிவலிங்கமாதலால் திருமணம் செய்து வைக்க சிவபெருமானே எடுத்த அவதாரத்தினால் பரமேஸ்வரன் என்று அழைக்கப்பட்டார். மெதுவாக அது மருவி பீமேஸ்வரர் என்று அறியப்பட்டது. சிவபெருமானின் பெயருக்கு மற்றொரு காரணமும் உண்டு. பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் செல்லும் வழியில் இக்கோவிலால் ஈர்க்கப்பட்டு இத்தலத்திற்குள் நுழைந்தான். பேரழகனாக விளங்கும் மகேசனையும் மலை அழகியான பார்வதியையும் சிங்கார நாயகன் நம் வைகுந்தனையும் தரிசித்து மிகுந்த பேரின்பம் அடைந்தான். லிங்க வடிவினரான சிவனை நித்தமும் பூஜித்து அம்பாளையும் ஆராதித்து பெருமாளையும் பாமாலைகள் பாடியும் வழிபட்டு வந்தான். ஊர் மக்கள் எல்லோரும் அவருடைய பக்தியை கண்டு மிகவும் வியந்தனர். பீமன் தனக்குள் ஏற்பட்ட பக்தியால் ஈசனின் முழு திருவருளையும் பெற்றான். அன்னையும் அவனுக்கு சகல வித்தைகளையும் தந்தாள். திருமால் தான் உடன் இருப்பதாக திருக்கண்ணால் சொன்னார். பீமன் வஜ்ரம் பாய்ந்தவனானான். ஆண்டவர்கள் வனவாசம் முடித்து கௌரவர்களோடு போர் தொடுத்தனர். வெற்றியையும் உறுதிப்படுத்தினர். வில்வாரண்ய மக்கள் பீமன் தான் இத்தலத்திற்கு வந்து பூஜைகள் செய்தார் என்று தெரிந்து வியப்பின் உச்சிக்கே சென்றார்கள். பீமன் வந்து பூஜித்ததால் இங்குள்ள சிவபெருமானுக்கு மக்கள் பீமேஸ்வரர் என்ற பெயரை சூட்டி மகிழ்ந்தனர். சகல வித்தியையும் பீமன் பெற்றதால் பீமனுக்கு அம்பாள் சகல வித்தியையும் அளித்ததால் அவளுக்கு வித்யாம்பிகை என்ற பெயரை சூட்டி மகிழ்ந்தனர். பெருமாளுக்கு மிக அரிய திருநாமமான தாமோதரன் என்ற பெயரை சூட்டி துதித்து வந்தனர். முடிச்சூர் என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் இங்குள்ள பீமேஸ்வரர் மக்கள் வாழ்வில் ஏற்படும் பல சிக்கல்களை எளிதான முடிச்சுகளாக பாவித்து பிரித்து கொடுக்கிறார்.
அம்பாளும் தன் குழந்தைகளுக்காக திருமண பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு வெகு விரைவிலேயே திருமணம் நடக்க அருள் புரிகிறாள். காலமும் அவளுக்கு கட்டுப்பட்டு அதன்படி நடக்க உதவுகிறது. கோயில் உள்ள மற்ற பிரகாரங்களை தரிசிக்கலாம். முதலில் விநாயகர், முருகன், நவகிரக சன்னதி, சண்டிகேஸ்வரர், துர்க்கை அம்மன், பைரவர் மற்றும் சந்திரன், சூரியன் ஆகிய சன்னதிகள் உள்ளன. இந்த சிலைகளில் பெரும்பாலானவை இயற்கையான அந்த சந்திரகாந்த கல்லால் செய்யப்பட்டது. பொதுவாக சந்திரகாந்த கல்லால் செய்யப்பட்ட சந்திரனை வழிபடுவது அனைத்து தோஷங்களிலிருந்தும் நம்மளை விடுவிக்கும். இக்கோயில் 1300 ஆண்டு பழமையான கோயிலாதலால் நரசிம்மவர்ம பல்லவனுக்கும் 2ஆம் புலிகேசிக்கும் இடையே நடந்த மணிமங்கல போரின் போது இந்த கோயில் மோசமாக சேதமடைந்தது. அப்போதிலிருந்து இந்த கோயிலில் அடர்ந்த புதர்களும் ஏராளமான பாம்புகளும் இருந்ததால் சரியான வழிபாடுகள் எதுவும் இங்கு நடக்கவில்லை. தாமோதர பெருமாள் சன்னதிக்கு எதிரே உள்ள 1300 ஆண்டுகள் பழமையான ஒரு விளக்கு கம்பத்தில் பெரிய விளக்கு ஒன்று ஏற்றப்படும். இந்த கோயிலில் நடந்த ஒரே செயல்பாடு இந்த கார்த்திகை தீப திருவிழாவில் ஏற்றப்படும் விளக்கு ஒன்றுதான். இன்றும் அந்த விளக்கு கம்பம் உயரமாகவும் அழகாகவும் நிற்கிறது. 1980களில் தான் உள்ளூர் மக்கள்கள், இளைஞர்கள் ஒன்று கூடி அனைத்து புதர்களையும் அகற்றி சன்னதிகளை எல்லாம் பழுது பார்த்து புனரமைத்தனர். இன்று பெருமாள் மற்றும் சிவன் இருவரின் சிறிய கோயில்களும் சன்னதிகளையும் சுற்றி ஏராளமான பூச்செடிகளையும் மரங்களையும் வைத்து பராமரிக்கின்றனர். கார்த்திகை தீப திருவிழா இந்த கோயிலில் மிக முக்கியமான ஒரு திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சொக்கப்பானை மற்றும் தெப்ப திருவிழா கார்த்திகை மாதத்தில் நடைபெறுகிறது. சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இக்கோவிலில் அமைந்துள்ள மற்றொரு கோவிலான ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ தாமோதர பெருமாளை பற்றி காண்போம். ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லும் வழியில் ராமானுஜர் இந்த கோவிலுக்கு வந்து இங்குள்ள பெருமாளை தரிசித்ததாக சொல்லப்படுகிறது. சந்திரகாந்த கல்லால் செய்யப்பட்ட ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ சந்திரன் மற்றும் சூரியன், அதையொட்டி அமைந்துள்ள நால்வர்கள் சன்னதியும் உள்ளது. நால்வர்கள் சன்னதியில் அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் ஆகியோருடன் பறவை நாச்சியாரையும் பிரதிஷ்டை செய்துள்ளனர். பரிகார ஸ்தலமாக விளங்கும் இக்கோவிலில் மக்கள் தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியதும் இங்கு கோவிலுக்கு நன்றி கடன் செலுத்த வந்து அம்பாளின் அருகில் தாங்கள் பரிகாரமாக கட்டியுள்ள மஞ்சள் கயிற்றை அவிழ்த்து அங்கு வருகின்ற சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கோடு அந்த மஞ்சள் கயிறையும் வைத்து கொடுக்கின்றனர். கோயிலில் அர்ச்சகர்கள் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் சிறப்பான முறையில் பூஜைகள் செய்கின்றனர். நாங்கள் சென்ற பொழுது மாலை நேரத்தில் செய்யப்படும் சாயரட்சை பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. சிவபெருமானுக்கு 12 உபச்சாரங்களான சாமரம் வீசுதல், கொடை வழங்குதல் போன்ற 12 உபச்சாரங்களும் முறையாக செய்து தீபாராதனைகள் காமித்து கண்குளிர சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசிக்க வைக்கிறார்கள். அதுபோல் பிரசாத விநியோகமும் தினமும் நடக்கிறது. இதுதான் ஸ்ரீ தாமோதர பெருமாள் கோயில் சன்னதி. இங்கு பூதேவி ஸ்ரீதேவி தாயாருடன் ஸ்ரீ தாமோதர பெருமாள் அழகாக நமக்கு காட்சியளிக்கிறார். பெருமாளின் சன்னதிக்கு எதிரே கருடாழ்வார் சன்னதியும் அதற்கு பின்புறம் அனுமன் சன்னதியும் உள்ளது. இந்த கோவிலோட டைமிங்ஸ் காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், மாலையில் 5 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும். இந்த அமைதியான, அற்புதமான, மிகவும் பழமை வாய்ந்த, பல சிறப்புகள் நிறைந்த இந்த கோவிலை நீங்களும் கண்ணார கண்டு தரிசித்து சிவபெருமானின் அருளையும் தாமோதர பெருமாளின் அருளையும் பெற நானும் பிரார்த்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.